நானோடமை உனை குறித்த உயிரெல்லாம் நானினம் நன்மை குறித்தது சால்பு. குறளிடம் பொய்யாமொழி, திருவள்ளுவரிடம் பொய்யில் புலவர். விளக்கம்: எல்லா உயிர்களும் உடம்பை தன் இருப்பிடமாக கொண்டுள்ளது. அதுபோலவே சால்பு என்னும் நற்குணமும் தகாத செயல்களுக்கு வெட்கப்படும் நாணம் எனும் நற்பண்பை தன் இருப்பிடமாக கொண்டுள்ளது. அதாவது வெட்கம் இல்லையேல் நற்குணமும் இல்லை. இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நற்குணமும் நற்பண்பும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் வெட்கம் இல்லையேல் நற்குணமும் இல்லை என்பது பற்றி விளக்கமாக விளக்கப்படுகிறது. ஐயோ பாவம்னு யார் யாருக்கெல்லாம் நீங்க பாவம் பார்த்து உதவி செஞ்சீங்களோ அவங்க தான் முதல்ல உங்களுக்கு ஆப்பு வைப்பாங்க. ஒரு நாய்க்கு 99% கெட்டது செஞ்சுட்டு ஒரே 1% நல்லது பண்ணி பாருங்களேன், அது சாகுற வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருக்கும். அதுவே ஒரு மனுஷனுக்கு 99% நல்லது செஞ்சுட்டு எதிர்பாராம ஒரே 1% கெட்டது செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், அவனை விட ஒரு மோசமான எதிரியை உங்க வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மனுஷனோட கேடுகட்ட மனசு இருக்குல்ல, ஒரு சின்ன தவறு நடந்துட்டா போதும், அது நாள் வரைக்கும் செஞ்ச நல்லதெல்லாம் சுத்தமா மறந்து போயிடும். இங்க எல்லாரும் அவங்க விஷயத்துல சரியா தான் இருக்காங்க. நாம தான் அன்பு, பாசம், அக்கறைன்னு நம்பி கடைசியில ஏமாந்து நாசமா போறோம் இல்ல?